அப்போ இன்றைக்கு ஒரு கதை உண்டு. என்ன கதையுண்டு கேட்டுட்டு போங்க சரியோ. இன்றைக்கு எங்கட பிளான் என்னென்றால் கூழ் காய்ச்சறது தான் பிளான். விடிய காலமாக கூழ் காய்ச்சணும்டா நல்ல மீன் வேண்டணும். நல்ல மீன் இறால் நண்டு கணவாய் என்று அப்படி இதெல்லாம் வேண்டணும் என்றால் விடிய காலமாக காக்கதீவுக்கு வந்தீங்க என்றால் நல்ல மலிவாக வேண்டிக் கொண்டு போகலாம். அப்போ நாங்கள் காக்கதீவில் இறாலும் கொஞ்சம் வேண்டிக் கொண்டு அப்படியே கணவாய் மீன் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு நாங்கள் வீட்டை வலிக்கிட்டோம். நாங்கள் 20 பேருக்கு கூழ் காய்ச்சக்கூடிய மாதிரியான மீன் இறால் கணவாய் நண்டு அப்படி என்று வேண்டினாங்கள். இப்போ நாங்கள் வலிக்கிட்டு அப்படியே போகிற வழியில் கீரை மரவள்ளிக்கிழங்கு பைத்தங்காய் அப்படின்னு கொஞ்சம் மரக்கறிகள் வேண்டிக் கொண்டு அப்படியே ஒடியல் மாவும் வேண்டிக் கொண்டு அப்படியே வீட்டை போயிட்டோம். அடுத்த கட்டமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம் நினைக்கிறீங்க? வேற என்னப்பா, எல்லாத்தையும் நோண்ட வேணும். கிட்டத்தட்ட 1 மணித்தாலும் 1.5 மணித்தாத்துக்கு அப்புறமா நாங்கள் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டோம். நாங்கள் மீன் எல்லாத்தையும் அடுப்பை நான் தான் கொளுத்துவன் அப்படின்னு சொல்லி வில்லங்கம்மா அடுப்பை கொளுத்திட்டா. அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே கூழுக்கு அடுப்பெல்லாம் வச்சு டேசரை வச்சு தண்ணியை ஊற்றி கூழை காய்ச்ச துவங்கியாச்சு. எங்கட வீட்டை கூழ் காய்ச்சியாச்சு பாருங்களா குடிக்கிறதுக்கு. யாருக்கெல்லாம் ஒடியல் கூழ் பிடிக்குமோ அவங்களெல்லாம் ஒரு கொமெண்ட்ஸை போட்டுட்டு போங்கப்பா. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். ஓகே பாய்.